surveying, test 2, theodolite, contouring, traversing, leveling, curves, area volumes இந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படியே ஆன்சர்ஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ. ஓகே, ஆடியோ விஷுவல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர்ஸ் போஸ்ட் பண்ணுங்க, நானும் மார்க் பண்ணிட்டே வரேன். ஓகே, எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து theodolite is an instrument used for measuring both vertical and horizontal angles. ஓகேவா, ரெண்டு வெர்னியர் இருக்கும்லாம் பார்த்தோம். ஸோ ரெண்டுத்தையுமே மெஷர் பண்ண தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், an imaginary line joining the point of intersection of crosshairs of the diaphragm and the optical center of the object glass is known as. Yes, see, நம்ம தியோடலைட்ல இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபீஸ் இருக்கும். ஓகேவா, ஐபீஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வழியா தான் நீங்க அந்த ஆப்ஜெக்டை பார்க்க போறீங்க. ஆப்ஜெக்ட் வேன் இருக்கும். சென்டர்ல இந்த ஃபோக்கஸிங் லென்ஸ்க்கான செட்டப் இருக்கும். ஓகேவா, ஃபோக்கஸிங் லென்ஸ் ஷார்ட்டா எழுதுறேன் எல்லாமே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஐபீஸ்க்கு ஃப்ரண்ட்ல வந்து டயஃப்ரம் இருக்கும். அந்த டயஃப்ரம்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கிராஸ் ஹேர்ஸ் வந்து இதுல பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த லென்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் அந்த டயஃப்ரம்ல கிராஸ் ஹேர்ஸ் உட்காரும். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லைன் ஜாயினிங் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த கிராஸ் ஹேர்ஸ் இருக்குல்ல அதோட லைனும் ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கிளாஸ், இந்த ஆப்டிக்கல் சென்டருக்குள்ள இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் இதோட சென்டரும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் லைன் ஆஃப் காலிமேஷன். சரியா, லைன் ஆஃப் காலிமேஷன். அதே கொஸ்டின்ல அடுத்தது பாருங்க என்ன மாதிரி இருக்கு. அதே டாபிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க அதுவும். எஸ், கொஸ்டின் விசிபிளா இருக்கா? லைன் ஜாயினிங், yes, line joining optical center of the glass and the center of the eyepiece. அதாவது இந்த ஐபீஸோட சென்டரும் இந்த ஆப்டிக்கல் கிளாஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே லைன் தான் வருது. பட் எதுக்கும் பார்க்கறோன்றது தான் டிஃபர் ஆகுது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், ஆக்சிஸ் ஆஃப் தி டெலஸ்கோப். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்க முடியல, அதனால இதெல்லாம் இன்ஃபரன்ஸ் பாயிண்ட்ஸா எழுதி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், ஆக்சிஸ் ஆஃப் தி பபிள் டியூப் மஸ்ட் பி பர்பெண்டிகுலர் டு வெர்டிகல் ஆக்சிஸ். கரெக்டா? ஆக்சிஸ் ஆஃப் பபிள் டியூப் எப்படி இருக்கும், எல்லாத்தோட டிஃப்ரெண்ட் ஆக்சிஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா கிளாஸ்ல தியோடலைட்ல? எஸ், ஸோ இதுல பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஆக்சிஸ் இருக்கும், அதுக்கு பர்பெண்டிகுலரா ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இருக்கும், அர்ட்ரூனியன் ஆக்சிஸ். ரெண்டுத்துக்குமே பர்பெண்டிகுலரா வந்து லைன் ஆஃப் காலிமேஷன் ஆர் லெவல் டியூப் ஆக்சிஸ் இருக்கும். ஓகேவா, இந்த லெவல் டியூப் ஆக்சிஸ் தான் அங்க பபிள் டியூப் லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ அப்ப இது லைன் ஆஃப் காலிமேஷனுக்கு தான் பேரலல். ஹரிசாண்டல் லைனுக்கும் சரி வெர்டிகல் ஆக்சிஸ்க்கும் சரி அது வந்து பர்பெண்டிகுலரா தான் இருக்கும் இந்த லைன். ஓகேவா, அப்ப இட் இஸ் ட்ரூ. கரெக்ட் தானே? ஃபோர்த் ஒன் ட்ரூ. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன் பாருங்க, லைன் ஆஃப் காலிமேஷன் மஸ்ட் பி parallel to horizontal axis அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அகைன் இதே இமேஜ்ல ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அர்ட்ரூனியன் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்டா? வெர்டிகல் ஐ மீன் அதுக்கும் எதுக்கும் கேட்டிருந்தாங்க லைன் ஆஃப் காலிமேஷனுக்கும். அப்ப இதுவும் வந்து ஒன்னோட ஒன்று பர்பெண்டிகுலரா தான் இருக்கு. ஸோ இந்த இமேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. இதை ரஃபா ஒரு ஸ்கெட்ச்ல பென்சில் வரைஞ்சு வச்சு 2-3 தடவை படிச்சிட்டீங்கன்னா உங்களால இந்த மாதிரி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து false. Okay, false. Next, sixth one, axis of the telescope must be dash to the line of collimation. Parallel perpendicular அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம், மேல ரெண்டு பார்த்தோம்ல, அது ரெண்டும் parallel இருக்கா perpendicular இருக்கான்னு. it should be parallel. Okay, parallel. Next, in surveying telescopes the crosshairs are fixed. crosshairs ஓட பொசிஷன் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஸோ சர்வேயிங் டெலஸ்கோப்ல கிராஸ் ஹேர்ஸோட பொசிஷன் ஐபீஸ்க்கு முன்னாடி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இமேஜ்ல இது ஐபீஸ் அப்படின்னா அதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கிராஸ் ஹேர்ஸ் வரும். ஓகே, டயஃப்ரம் வரும். ஓகே, நெக்ஸ்ட், an imaginary line tangential to the longitudinal curve of the level at the center of the tube is called as. என்ன கொஸ்டின் ஃபர்ஸ்ட் புரியுதா? அதாவது இப்ப லெவல் டியூப் இருக்கும். ஓகேவா, ஸோ இதான் வந்து அதுல லெவல் டியூப், இதுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த
லிக்விட் இருக்கும், கிராஜுவேஷன்ஸோட இருக்கும். அதுல உங்களுக்கு வந்து பபிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? இதோடைய லாங்கிடியூட்னல் கர்வ்னா இதுதான். ஓகே, ஒரு பென் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த பென்னோட லாங்கிடியூட்னல் சைடு மாதிரி. ஓகே, அதுதான் இது. இது மேல வரக்கூடிய லைன் என்ன லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைன் ஆஃப் பபிள் டியூப், லைன் ஆஃப் பபிள் டியூப். ஓகேவா? லைன் ஆஃப் பபிள் டியூப். ஸோ அதுதான் அந்த ஆக்சிஸ்னாலே அதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இமேஜ்ல அந்த பபிள் டியூப் இருக்குன்னா அதோட லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ்ல வரக்கூடிய லைன் தான் லைன் ஆஃப் பபிள் டியூப் ஆர் axis of bubble tube, whatever you call, right? Next, an axis about which the telescope can be rotated in the horizontal plane. Horizontal plane la rotate பண்றாங்கன்னா vertical, about vertical axis rotate பண்றாங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டா? right? So vertical axis, right? Next, the capacity of the telescope of producing a sharp image is called as. ஓகே, ஸோ இது ஜென்ரலா மேக்னிஃபிகேஷனுக்கும் ரிசால்விங் பவருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ அப்பதான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். கவனிங்க, மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஓவராலா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆப்ஜெக்டை எவ்வளவு பெருசா பார்க்க முடியும் அப்படிங்கிறது மேக்னிஃபிகேஷன். ஜூம் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஸ்டிங்க்ட்னா வெவ்வேறு இடத்துல, அதுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்குன்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு மைன்யூட் வரைக்கும் அந்த கேப்பை உங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிறது. அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப் வந்து தெரியவே இல்லை. எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இமேஜ்ல நான் பாக்குறப்ப இதுல இப்படி தெரியுது அப்படின்னா இதோட ரிசால்விங் பவர் வந்து கம்மின்னு அர்த்தம். அதே எனக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட் அதுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் என்னால லொகேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதோடைய ரிசால்விங் பவர் அதிகம்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் சொன்னதே தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகே, ரிசால்யூஷன் மீன்ஸ் ஹவு க்ளோஸ் டுகெதர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி அண்ட் ஸ்டில் பி சீன் as a separate object அப்படிங்கிறது தான் ரிசல்யூஷன் ஆர் ரிசால்விங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் தி மெஷர் ஆஃப் எபிலிட்டி டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தி டூ பாயிண்ட். அதை வந்து என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுவாங்கன்றலாம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்க்கு எவ்வளோ இருக்கும் அந்த மைன்யூட் கேப் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேக்னிஃபிகேஷன் ரெசல்யூஷன் ரிலேட்டடா. அண்ட் ஓவராலா மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ டெலஸ்கோப்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐபிஸ்க்கு ஒரு மேக்னிஃபிகேஷன் இருக்கும், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்க்கு ஒரு மேக்னிஃபிகேஷன் இருக்கும். அதனுடைய ப்ராடக்ட் தான் மொத்த டெலஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. தி ஓவரால் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். இஃப் தி ஐபிஸ் லென்ஸ் இஸ் x5 and your objective lens is x10, overall magnification will be pi cross 10 50. ஓகேவா? ஐயோ, ஓகே. ஸோ மேக்னிஃபிகேஷன்னா என்ன, ரெசல்யூஷன்னா என்னன்னு ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மைக்ரோஸ்கோப் எவ்வளவு துல்லியமா பார்க்கும் அப்படிங்கிறது. இதே மாதிரி சர்வேவோட ஸ்டார்டிங்ல ஒரு நார்மல் ஹியூமன் ஹை இவ்வளோதான் மினிமமா டிஸ்டன்ஸை கண்ணால டிஃபரன்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ சொல்லியிருந்தேன். எவ்வளோ? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிராஃப்ட்மேனால எஸ் இங்க சாட்ல என்ன கேட்குறேன்னு புரியுதுல்ல. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ரிசால்யூஷன் வந்து 0.25 நானோமீட்டர் இருக்கு. ஹியூமன் ஐயோட ரிசால்விங் ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட்மேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிராஃப்ட்மேன் இருக்காருன்னா அவரால் 0.25 mm வரைக்கும் அவரால் அதை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் அந்த பாயிண்ட்ஸ்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸை. ஓகே, டிஸ்டன்ஸை. ஓகே, ஸோ அதே மேக்னிஃபிகேஷன் ரெசல்யூஷனை தான் இங்க இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த டோட்டல் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் மேக்னிஃபிகேஷன் இன்டூ ஐபீஸ் மேக்னிஃபிகேஷன் இருக்குல்ல, இதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட்டா ப்ராப்ளம் மாதிரி கேட்கலாம். போன இதுல காமிச்சன்ல, போன ஸ்லைட்ல அந்த மாதிரி ஷார்ட்டா ப்ராப்ளம் மாதிரி கேட்கலாம். அந்த லைனையும் அதே மாதிரி லாஸ்ட்ல ஒரு லைன் இருக்கு பாருங்க. Increasing the magnification does not increase the resolution of the image.
மேக்னிஃபிகேஷன்னா ஜூமிங் தான். அது பண்றது மூலமா ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் தனியாக டாப்பிக்காக படிக்கிறதோட கொஸ்டினோட சேர்த்து அதோட பேக் எண்ட் என்ன அப்படி படிக்கிறப்ப இன்னும் நல்லா இருக்கும். ஓகேவா? ரைட், ஓகே தானே? கொஸ்டின்ஸ்க்கு போகலாமா? நெக்ஸ்ட் இது என்ன? இந்த ஆன்சர் வந்து மேக்னிஃபிகேஷன். ஓகே, ஹவு ஷார்ப் அன் இமேஜ் கேன் பி அப்படின்னா எவ்வளோ ஜூம் பண்ண முடியும்ன்றது தான். தென் when the image formed by the objective is not situated in the plane of crosshairs என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்டை டெலஸ்கோப்ல ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறீங்க, சரியா? அப்படி பார்க்குறப்ப அந்த ஆப்ஜெக்ட் இப்போ ஒரு ட்ரீ பார்க்குறீங்க, அந்த ட்ரீ வந்து உங்களோட கிராஸ் ஹேர்ஸில் வந்து உட்காரல, வந்து அது ரெண்டும் மர்ஜ் ஆகல. அப்படி வந்தால் தான் கரெக்டான இது, இல்லைன்னா பேரலாக்ஸ் எரர் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஸோ அப்படி வந்து மர்ஜ் ஆனாதா? அப்போ அதை மர்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராஸ் ஹேர்ஸ் டு பி அட்ஜஸ்டட், ஐபி should be focused, objective should be focused, parallax should be removed. Yes, objective to be focused. சரியா? ஞாபகம் இருக்கா? பேரலாக்ஸ்க்கு ரெண்டு பண்ணுவோம், அதாவது டிஸ்டிங்க்டா ஃபோக்கஸ் பண்ண முடியாததான் பேரலாக்ஸ் எரர். அதுக்கு ரெண்டு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸிங் ஆஃப் ஐபீஸ். இதுல என்ன பண்ணுவோம்? என்னோட கிராஸ் ஸ்கை ஆர் ஒயிட் பேப்பரை பார்ப்போம். அது மூலமா என்ன பண்ணுவோம்? என்னோட கிராஸ் ஹேர்ஸை டயஃப்ரம்ல கரெக்டா வந்து உட்கார வைப்போம். கரெக்டா கிராஸ் ஹேர்ஸை டிஸ்டிங்க்டா பார்க்கவும். அதுக்கப்புறம் கிராஸ் ஹேர்ஸ் இப்போ கிளியரா தெரியுது, பிளர்டா இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃபோக்கஸிங் தி ஆப்ஜெக்ட். இது பண்றது மூலமா என்ன பண்றோம்? நான் எந்த ஆப்ஜெக்டை பார்க்கறேனோ அந்த ஆப்ஜெக்டை இந்த கிராஸ் ஹேர்ஸ் டயஃப்ரம் பிளேன்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. ஸோ அதை தான் இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? when the image formed by the objective is not situated in the plane of crosshairs, the objective should be focused. Next question. Again நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதே தான். when the crosshair is not visible clearly, அப்ப என்ன பண்ணணும்? eyepiece should be focused. ரெண்டு தாமா பண்ண முடியும். ஒன்னு eyepiece ஃபோக்கஸ் பண்றது, இன்னொன்னு objective ஃபோக்கஸ் பண்றது. eyepiece எப்ப ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னா crosshair கிளியரா இல்லைன்னா, அதாவது இந்த கேஸ்ல ஓகே crosshair கிளியரா இல்லைன்னா அது. அடுத்தது ஆப்ஜெக்டிவ் கிளியரா இல்லைன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸை ஃபோக்கஸ் பண்றது. இது ரெண்டு தான் பண்ணவே முடியும். ரைட், நெக்ஸ்ட் தி பவர் ஆஃப் டெலஸ்கோப் டு ஃபார்ம் டிஸ்டிங்விஷபிள் இமேஜஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் செப்பரேட்டட் பை ஸ்மால் ஆங்குலர் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ரிசால்விங் பவர். இப்பதான் பேசணும். ஓகே, ரிசால்விங் பவர். எஸ், கிளியர் தானே? ஆன்சர்ஸ் எல்லாரும் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். In order to measure an horizontal angle more accurately than a vernier, which of the following method is used? More accurately than vernier na vernier அதாவது தியோட்லைட்ல இருக்கக்கூடிய வெர்னியரோடைய லீஸ்ட் கவுண்ட் என்னது? நார்மலா 20 செகண்ட்ஸ். கரெக்டா? அதே ஆப்டிக்கல் தியோட்லைட்டா இருந்ததுன்னா 1 செகண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த 20 செகண்டை விட கம்மியா வரணும் எனக்கு, அதை விட ஆங்கிள் இன்னும் ப்ரிசைஸா மெஷர் பண்ணணும்னா நான் என்ன மெத்தடுக்கு போகணும்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ரெப்படிஷன் மெத்தட். ஏன்னா 2-3 வேல்யூ எடுத்து மீன் எடுக்கிறப்போ உங்களுக்கு லீஸ்ட் வேல்யூவா பார்க்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், the angle made by the survey line which is prolonging of the preceding line is known as. Okay, angle made by the survey line with the prolonging of the line preceding. என்னது அது? ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எதோ இன்க்ளூடட் ஆங்கிள் வரும். ஓகே, இந்த ப்ரிசீடிங் லைன் வந்து ப்ரொட்ரூட் ஆகிறது, ப்ரொலாங் ஆகுறதுன்னா இதை தான் மீன் பண்றாங்க. அது இந்த சர்வே லைனுக்கு என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது, இந்த ஆங்கிளுக்கு பேர் என்ன, இந்த தீட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். குட், டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். நெக்ஸ்ட், angle between the inclined line of sight and the horizontal is called as. எஸ், சரி, இங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கீங்க. ஓகேவா?
ஹரிசான்டல் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து சே இங்க சம்வேர் ஏதோ ஒன்று இருக்கு, அதை நீங்க பாக்குறப்போ உங்களோட டெலஸ்கோப் இப்படி டில்ட் பண்ணி இங்க பாப்பீங்க. இது வந்து லைன் ஆஃப் சைட், லைன் ஆஃப் சைட். இது வந்து ஹரிசான்டல். இந்த ஆங்கிளுக்கு பேர் என்ன? வெர்டிக்கல் ஆங்கிள். அவ்வளவுதான். ஓகே, வெர்டிக்கல் ஆங்கிள். நெக்ஸ்ட், traversing by method of deflection angles is chiefly used in. டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் மெத்தட் பார்த்தோம்ல, அதை எங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலா பைப்லைன், ரோட்வேஸ், ரயில்வேஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், the projection of traverse line on a line perpendicular to the meridian is called as. Yes, so இப்படி ஒரு லைன் வரையுமோ, இதுல இதுதான் மெரிடியன், நார்த் சவுத். கரெக்டா? இதுல சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு லைன் ஏபி அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுல இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வரைவேன், இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வரைவேன். ஞாபகம் இருக்கா? இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் என்ன? லாட்டிடியூட். லாட்டிடியூட். இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேரு டிபார்ச்சர். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? லைன் பர்பெண்டிகுலர் டு மெரிடியன். இந்த மெரிடியன் இருக்கான்ல, இவனுக்கு பர்பெண்டிகுலரா யார் வரா? டிபார்ச்சர். டிபார்ச்சர். ஓகே, டிபார்ச்சர். நெக்ஸ்ட் நீங்களே சொல்லிடலாம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டிராவர்ஸ் லைன் parallel to the meridian. நார்த் சவுத்துக்கு parallel-ஆ வர்றது யாருன்னா latitude. ஓகே, latitude. see உங்களுக்கு தெரிஞ்சதே தான், அதை ஸ்டேட்மெண்ட்டா மாத்தி கேட்கிறப்ப அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதான்றது மட்டும் தான் பார்க்கணும் இங்க. ஓகே, இதெல்லாமே நம்ம கிளாஸ்ல டீடைலா பார்த்தது தான். ஓகே, then when both latitude and departure of the traverse line are positive, when whole circle bearing of the line lies in. yes, so ஞாபகம் இருக்கா? நம்ம இங்க இருக்கு traversingல latitude departure பார்க்கறப்ப இந்த சைன் கன்வென்ஷன் சொல்லியிருந்தேன். பிளஸ் பிளஸ், பிளஸ் மைனஸ், மைனஸ் மைனஸ், மைனஸ் பிளஸ் அப்படின்லாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, latitude departure ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா உங்களுடைய இந்த டிராவர்ஸ் லைன் வந்து எந்த ஹோல் சர்க்கிள் பியரிங்னா அதான் இந்த எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட், when whole circle bearing of the traverse line lies between 90 and 180 degree, அப்போ என்னோட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாட்டிடியூடும் டிபார்ச்சரும் 180 90னா அகைன் பாருங்க, இந்த இமேஜ்ல 180 90 எது? எஸ், ஸோ இது இங்க வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும். 90 180 270. கரெக்டா? 90 180னா இந்த ரீஜன்ல. ஸோ இந்த ரீஜன்ல லை ஆகுறப்ப எனக்கு எப்படி இருக்கும்? லாட்டிடியூட் எப்படி இருக்கும்? லாட்டிடியூட்லாம் இந்த சைட்ல வர்றது. ஓகே, லாட்டிடியூட் வந்து நெகட்டிவ்ல இருக்கும், டிபார்ச்சர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். டிபார்ச்சர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். கிளியரா புரியுது தானே எல்லாருக்கும்? ஸோ அப்ப இது வந்து லாட்டிடியூட் நெகட்டிவ், டிபார்ச்சர் பாசிட்டிவ். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் 21க்கு. ஓகே தானே? ரைட். நெக்ஸ்ட், ஸ்பீடா போற மாதிரி இருக்குன்னா சொல்லுங்க, மீதி பேர் இல்ல புதுசா ஜாயின் பண்ணவங்கலாம். ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட், when the angular and linear measurement are equally precise in traversing, then balancing of the traverse is done by. ஓகே, இது கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இன்ஃபரன்ஸ் பாயிண்டா நோட் பண்ணிக்கணும். என்னன்னா ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து ப்ரிசிஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம். டிராவர்சிங் அப்படின்னு வர்றப்ப ஆங்குலர் மெஷர்மெண்ட்டும் பண்ணுவோம், லீனியர் மெஷர்மெண்ட்டும் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ ஆங்குலர் மெஷர்மெண்ட்டும் லீனியர் மெஷர்மெண்ட்டும் சேம் ப்ரிசிஷன்ல பண்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சே ஆங்கிள் வந்து செகண்ட் 0.0 சம்திங் அந்த மாதிரி, அதாவது செகண்ட்ஸ்ல சொல்ல வரேன். அப்படி பண்றீங்கன்னா அதுக்கு ஈக்குவல் ப்ரிசிஷன்ல உங்களோட லீனியர் மெஷர்மெண்ட்டும் 0.00 சம்திங்ல பண்றீங்கன்னா சேம் ப்ரிசிஷன்ல பண்றீங்கன்னு அர்த்தம். அப்படி பண்றப்ப பேலன்சிங், எந்த டைப் ஆஃப் பேலன்சிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எந்த டைப் ஆஃப் பேலன்சிங் ரொம்ப கரெக்டா இருக்கும்னா பவுடிச் ரூல். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க இதை. பவுடிச் ரூல் டாபிக் பார்த்தோம்ல டிராவர்சிங்ல, அதுல இந்த லைன் எழுதிக்கோங்க. when angular and linear measurements are equally precise in traversing, then balancing of traverse is done by Bowditch rule. Okay.
ரைட். அப்படியே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். when the angular measurement of traverse are more precise, லீனியரை விட ஆங்குலர் மெஷர்மெண்ட் ரொம்ப ப்ரிசைஸா இருக்கப்ப தென் பேலன்சிங் எந்த மெத்தட்ல ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னா டிரான்சிட் ரூல். ஓகே, டிரான்சிட் ரூல். இதுவுமே இன்ஃபரன்ஸா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 24, 25 ஆன்சர் சொல்லுங்க. The distance by which the last point of the traverse falls short to coincide with the starting point is called a closing error. கரெக்டா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா தவறா? எஸ், ட்ரூ. ஓகே, ட்ரூ. இதே ஆங்கிள் ஒழுங்கா வந்து கம்ப்ளீட் ஆகல, தியரிட்டிக்கலி மெஷர்ட் ஆங்கிள் அண்ட் தி ஆக்சுவல் ஆங்கிள்ஸ் does not match with one another னு கேட்டா அது என்ன அர்த்தம்? ஆங்கிள் மிஸ்க்ளோஷர். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் மிஸ்க்ளோஷர் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம லாட்டிடியூட் டிபார்ச்சருக்கே போவோம். அந்த ஃபுல் சம் போட்டோம் கிளாஸ்ல, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபுல் ப்ரொசீஜர். ரைட், எங்க இருக்கு ப்ராப்ளம்? எஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் செக் ஃபார் ஆங்கிள் மிஸ்க்ளோஷர் பண்ணியிருப்போம். ஓகேவா? தியரிட்டிக்கலா எவ்வளோ வந்தது, தியரிட்டிக்கல் வேல்யூ, ஃபீல்டு வேல்யூ ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னா தேர் இஸ் நோ ஆங்கிள் மிஸ்க்ளோஷர்னு கன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லாட்டிடியூட் டிபார்ச்சருக்குள்ளேயே போயிருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி லாட்டிடியூட் டிபார்ச்சர் 0 ஆகலைன்னா தேர் இஸ் அ க்ளோசிங் எரர்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொன்னது ஆங்கிள் மிஸ்க்ளோஷர், இது க்ளோசிங் எரர். ஓகேவா? டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபார் a closed traverse the sum of latitudes is 4 meter, the sum of departures is 3 meter, the closing error for the traverse would be. So எரருக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation of latitudes the whole square plus summation of departure the whole square. சொன்னா இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்கன்னு. ஸோ அப்போ எரர் இருக்கு, எனக்கு சம்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க டைரக்டா. ஸோ ஸ்கொயர் ரூட்ல 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25னு வந்திருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஆன்சர் பிளஸ் ஆர் மைனஸ் 5 தான் எழுதணும் ஸ்கொயர் ரூட்லேருந்து எழுதுறப்ப. சின்ஸ் இங்கே டிஸ்டன்ஸ் வந்து மைனஸில் போட முடியாதுன்றதுனால 5 மீட்டர். சரியா? நெக்ஸ்ட், which of the following statement for included angle method is or are true? included angle பத்தி பேசுறாங்க. ஓகேவா? அதுல இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டும் ட்ரூவா, either one ட்ரூவா அப்படின்ற மாதிரி क्वेश्चन. included angles can be measured either clockwise or counterclockwise. measured clockwise angles are interior angles if the direction of progress around the survey is counterclockwise. yes. என்ன ஆன்சர்? மீனா, ராஷ்மி, both statements are correct. ஓகேவா? ஞாபகம் இருக்கா? அதே இது வந்து சர்வே இஸ் கிளாக்வைஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு அர்த்தம். கிளியர் தானே? ரைட். ஆனால் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நமக்கு தியோடலைட் எப்பவுமே கிளாக் வைஸில் தான் உங்களுக்கு ஆங்கிள் அந்த கிராஜுவேஷன்ஸ் இருக்குன்றதுனால எல்லா தரமும் கிளாக் வைஸில் தான் உங்களோட டிராவல்சிங் நடக்கும். நீங்கள் எடுக்கிறப்ப அதை இன்டீரியர்னு எழுதிப்பீங்க. ஓகேவா? பட் ப்ரொசீஜர் இதுதான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே படிச்சு வச்சுக்கணும். கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் 27th பாருங்க. If the algebraic sum of latitudes is negative, algebraic sum of departure is positive, whole circle bearing of the error of closure will be between. என்ன கேட்டிருக்காங்க? எஸ், சம்மேஷன் ஆஃப் லாட்டிடியூட் அது வந்து நெகட்டிவா, சம்மேஷன் ஆஃப் டிபார்ச்சர் வந்து பாசிட்டிவா. ஓகே, அப்போ எனக்கு வந்து என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்றது தான் இன்னும் சொல்ல போனா மீன் பண்றது. ஓகே, ஸோ என்ன வரும்? 90 to 180. கரெக்டா? அது 27. எஸ்,
ஸோ அப்படியும் பார்க்கலாம். இல்லைன்னா நமக்கு என்ன தெரியும், tan theta is equal to summation of departure by summation of latitude. இதுல வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும். கரெக்டா இந்த இது வந்து நெகட்டிவ்ல வரும். ஏன்னா இது ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால நெகட்டிவ்ல வரும். ஸோ தீட்டா வந்து tan இன்வர்ஸ் தீட்டா வந்து எது நெகட்டிவ்ல வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தும் இந்த ஆங்கிள் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ்ல வரும். இப்படியும் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு இதெல்லாம் வேணாம்னா நம்ம டைரக்டா அந்த லாட்டிடியூட் டிபார்ச்சர்ல லாட்டிடியூட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே, அப்போ இந்த சைடு அதே மாதிரி டிபார்ச்சர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இந்த சைடு அப்போ ஆப்வியஸ்லி 90 to 180 வரும்னு பார்த்து எழுதலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்களேன், லாட்டிடியூட் அண்ட் டிபார்ச்சர் ஆஃப் தி லைன் ஏபிஆர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஹோல் சர்க்கிள் பியரிங் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வேல்யூவே இருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், tan theta is equal to summation of departure by summation of latitude. Okay, departure என்ன minus 45.178. ஓகே, ஸோ இதுக்கு tan இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா தீட்டா என்ன வருது, 313 வரும். கரெக்டா 313 வரும். இதுக்கு ஆங்கிள் இது கால்சியில சால்வ் பண்ணி பாருங்க, 30 டிகிரிஸ்னு வரும். கரெக்டா சால்வ் பண்ணுங்க, என்ன வருதுன்னு சொல்லுங்க. என்கிட்ட கால்சி இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க கால்சி இருந்தா யாராவது சொல்லுங்க. ஓகே, என்ன வந்தது, -30 டிகிரின்னு வந்திருக்கும். கரெக்டா கால்சியில பாத்தீங்கன்னா -30 டிகிரி 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கும். 30 டிகிரின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. -30 டிகிரி கரெக்டா எல்லாருக்கும் செக் பண்ணுங்க. -30 டிகிரி. அப்போ எனக்கு யோசிச்சு பாருங்களேன், இதுல எப்பவுமே நார்த்ல இருந்தா எழுதுவேன் -30 டிகிரி. அப்ப எனக்கு என்ன ஆகுது, இந்த சைட்ல 30 வருதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானே, கரெக்ட் தானே. ஆனா எனக்கு கேட்கறது என்னது, ஹோல் சர்க்கிள் பியரிங் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப நார்த்ல இருந்து நான் இந்த சைடு போகணும். ஓகே, அப்ப 360ல இருந்து 30 மைனஸ் பண்ணா என்ன வரும், எனக்கு 330 டிகிரிஸ். ஓகே, அப்ப இதுல வந்து 330 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? ஓகே தானே, ரைட். இங்க சப்ஸ்டியூட் பண்றப்ப சைனோட சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே tan இன்வர்ஸ் எடுங்க. சரியா, கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எல்லாம் மைனஸ் போடக்கூடாது. நீங்க சைனோட இங்க என்ன இருக்கோ அதுக்கு தான் tan இன்வர்ஸ் எடுக்கணும். அதுவே உங்களுக்கு நெகட்டிவ்னா நெகட்டிவ் வரும், இல்ல பாசிட்டிவ் ஆச்சுன்னா பாசிட்டிவ்னு வரும். ஓகே, ஸோ இங்க -13 வந்தது. அது எனக்கு மெரிடியன்ல இருந்து எழுதுறப்ப வெஸ்டர்ன் சைட்ல இருக்கும். ஆனா எனக்கு கேட்டிருக்கிறது ஹோல் சர்க்கிள் பியரிங், அதனால நான் இப்படி எழுதணும். கிளியர் தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், ரெண்டுமே பாசிட்டிவ். அப்ப tan theta is equal to என்ன ஆகுது எனக்கு, அதே மாதிரி 45.1 divided by 78. இப்போ சைன் வந்து மைனஸ்ல இல்ல. அப்ப 45.1 divided by 78. இதுக்கு tan இன்வர்ஸ் எடுக்கணும். ஓகே, 30 டிகிரின்னு கிடைச்சிருக்கும் தீட்டா. ஓகே, 30 டிகிரி. அவங்களும் ஹோல் சர்க்கிள் பியரிங் தான் கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ்ல தான் இது இருக்கு. அப்பனா நான் எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே 30 டிகிரின்னு டிக் பண்ணும். கிளியர் தானே? ஸோ ஒரே கொஸ்டின் தான், அவங்க கொடுத்துருக்க டேட்டா மாத்தினா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் மாறுது. ஜஸ்ட் இந்த ப்ரொசீஜர் மட்டும் ஞாபகம் இருக்கணும். tan theta is equal to summation of departure by summation of latitude மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் 30. The direction of magnetic meridian is established at each traverse station and the direction of, okay, என்ன சொல்லியிருக்காங்க, மேக்னெட்டிக் மெரிடியனை ஈச் traverse ஸ்டேஷன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்களா. அப்படின்னா அது என்ன மெத்தட், லூஸ் நீடில் மெத்தட். குட். ஓகே, கிளாஸ்ல எதை டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஃபாஸ்ட் நீடில்னா என்ன பண்ணுவாங்க, ஒரே ஸ்டேஷன்ல மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை எல்லா ஸ்டேஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் பண்ணா அது லூஸ் நீடில் மெத்தட். குட். நெக்ஸ்ட், இது என்ன கொஸ்டின், இன் a closed loop traverse of 1 kilometer total length, closing error in departure latitude கொடுத்துட்டாங்க. ஓகே, relative precision of this traverse அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்கம்மா. ஓகேவா, வரி பண்ணாதீங்க சார், கால்குலேட்டர்லாம் எங்களுக்கு எக்ஸாம்ல அலௌட் இல்லைல்ல அப்படின்லாம்
ஸோ அதை பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் மாடலுக்காக நான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருந்தேன் உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் புரியணும்னு. ஸோ அதை பற்றிலாம் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. ஓகே ரைட். இன் அ க்ளோஸ்டு லூப் டிராவர்ஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர் லென்த். ஓகே அப்போனா என்ன அர்த்தம் இது? க்ளோஸ்டு லூப் டிராவர்ஸ் 1 கிலோமீட்டர்னா இங்கே எதை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம்? பெரிமீட்டர் ஆஃப் தி டிராவர்ஸ் 1 கிலோமீட்டர். மீட்டரில் வேணா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, 1000 மீட்டர். ஓகேவா ரைட். இப்போ நமக்கு ரிலேட்டிவ் ப்ரிசிஷனுக்கு ஃபார்முலா என்ன? E/P அப்படி இல்லைன்னா 1/P/E இப்படியும் எழுதலாம்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அப்போ ப்ரிசிஷன் பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க, எரர் வேணும். எரர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சம்மேஷன் ஆஃப் latitude ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் ஆஃப் டிபார்ச்சர் ஸ்கொயர். ஓகே ஸோ இதில் எரர் கிடச்சிடும். அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் E. அதை எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். என்ன வருது? E என்ன வருதுன்னு சொல்லுங்க. E வந்து 0.5 கிடைக்குதா? எஸ் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1/P என்ன வேல்யூ? 1000. ஓகே டிவைடட் பை 0.5 அப்படின்னா 1/2ன்னு அர்த்தம். ஸோ மேலே வந்துச்சுன்னா 1/2000 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியர் தானே? ஓகே இல்லை நமக்கு என்ன மட்டும் ஞாபகம் இருக்கணும்? 1/P/E தான் உங்களுக்கு ரிலேட்டிவ் ப்ரிசிஷன். ஞாபகம் இருக்கா? இதுவுமே கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லி E/P அப்படி இல்லைன்னா 1/P/E அப்படின்னு எழுதலாம்னு சொல்லி கிளாஸ்ல ஒரு சம் பார்த்துருந்தோம். ஓகே தனியா டிஃபைன் பண்ணியிருந்தேன் அதை. இங்க இருக்கு பாருங்க. ரிலேட்டிவ் எரர் ஆஃப் க்ளோஷர் ஆர் ரிலேட்டிவ் அக்யூரசி, டிகிரி ஆஃப் அக்யூரசி, இது எல்லாமே இட் மீன்ஸ் தி சேம். எரர் ஆஃப் க்ளோஷர் பை பெரிமீட்டர் ஆஃப் தி டிராவர்ஸ். ஓகே இது டக்குன்னு நமக்கு பெரிமீட்டர்னு மைண்டுக்கு வராது. வந்ததுன்னா நமக்கு இந்த ஃபார்முலா, ஏன்னா அது பெரிமீட்டர் வச்சு படிச்ச ஒரே ஃபார்முலா தான், ஞாபகம் வந்துடும். அவன் ட்ரிக்கியா அதெல்லாம் மென்ஷன் பண்ணாம வெறுமே டிராவர்ஸ் க்ளோஸ்டு லூப்போட டிராவர்ஸ் லென்த்னு அப்படி கொடுத்துருக்கான். பெரிமீட்டர் தான் அப்படி சுத்தி வளைச்சு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் ரெடியூஸ்டு பியரிங் ஆஃப் தி 10 மீட்டர் லாங் லைன் இஸ் ரெடியூஸ்டு பியரிங் என்னன்னு கொடுத்துட்டாங்க. டிபார்ச்சர் கேட்குறாங்க. டிபார்ச்சர் ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? எல் இங்க எஸ் டிபார்ச்சர் வந்து L sin தீட்டா, latitude வந்து L cos தீட்டா. ஓகேவா? ஸோ அப்போ டிபார்ச்சர் தான் வேணும் நமக்கு. என்னது? L sin தீட்டா. இப்போ L வந்து இங்க கொடுத்துருக்கு, அந்த லைனோட லென்த் 10 மீட்டர் டைரக்டா இருக்கு. ஓகே பிரச்சனை இல்லை. சைன் தீட்டா வரப்ப ரெடியூஸ்டு பியரிங்ல இருக்கு, அதனால கவனமா இருக்கணும். பட் நார்த் டு ஈஸ்ட் தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம்? sin 30 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆன்சர் என்ன வந்துச்சு? எஸ் 5 மீட்டரா? ஓகே தானே? ஸோ ஜஸ்ட் டிபார்ச்சர் ஃபார்முலா L sin தீட்டா இது தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிராவர்சிங்ல இருந்து கண்டிப்பா நிறைய கேட்பாங்க. ஓகே then which of the following implies the correct set of methods employed for balancing the traverse? balancing the traverseல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்லாம் என்னென்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன? பவுடிச் மெத்தட், டிரான்சிட் மெத்தட் நம்ம ஃபார்முலா வச்சு டீடைலா பார்த்தோம். அதை தவிர்த்து கிராஃபிக்கல் மெத்தடும் இருக்கு, ஆக்சிஸ் மெத்தடும் இருக்கு. சரியா? 4மே தான். ஓகே 4மே தான். நெக்ஸ்ட் பேலன்சிங் மெத்தட்ஸ் கேன் பி அப்ளைட் ஒன்லி when க்ளோஸ்டு ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிளுக்கு மட்டுமா நம்ம பண்றோம்? நம்மளே நிறைய ஷேப்க்கு பண்ணியிருக்கோம், அப்ப கண்டிப்பா இது கிடையாது. இர்ரெகுலர் ஷேப்டு டிராவர்ஸ்க்கு நம்மளால அகைன் பண்ணவே முடியாது இந்த பேலன்சிங் மெத்தட்ஸ் எல்லாம், latitude டிபார்ச்சர்லாம் வச்சு. அடுத்து இர்ரெகுலர் ஷேப்புக்கும் வராது. க்ளோஸ்டு பாலிகன்னா மல்டிபிள் எட்ஜஸ் இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ்டாகவும் இருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். குட். 35 which method can also be known as compass rule? ஓகே இது வந்து பவுடிச் மெத்தட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காம்பஸ் மெத்தட்னு காம்பஸ் ரூல் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா பவுடிச் மெத்தட். ஏன்னா அதுல ஆங்கிள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனால இந்த மெத்தட் வரும், பவுடிச் மெத்தட். காம்பஸ் ரூல்னா பவுடிச் மெத்தட். நெக்ஸ்ட், in order to complete traverse computations, which of the following steps is to be carried out first? ஒரு சம்மே போட்டோம், ஃபுல் ப்ரொசீஜர் வச்சு ஒரு சம் போட்டோம்.
எஸ், ஃபர்ஸ்ட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தியரிட்டிக்கல் ஆங்கிள்ஸும் நமக்கு ஆக்சுவல் ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். இல்லைன்னா அதை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் க்ளோசிங் எரருக்கு வரணும். ஆங்கிள் மிஸ்க்ளோஷரை ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளோசிங் எரருக்கு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் 37. டு அப்ளை சிம்ப்சன்ஸ் ரூல் ஃபார் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இர்ரெகுலர் ஏரியா, நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஷுட் பி. பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்கன்னு. இது எக்ஸாக்டா உங்களோட ஜேஇல வந்த क्वेश्चन. ஓகே, ஜேஇல வந்திருக்கு. இது சிம்ப்சன்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும்னா எனக்கு நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கணும்? எஸ், ஞாபகம் இருக்கா ரூல்? இதெல்லாம் படிச்சு ரொம்ப காமனான ரூல் ஆச்சு. இது இருந்தாதான் பண்ண முடியும்லாம் சொல்லணும்ல நம்ம. எவ்வளோ? odd number of what? ordinates. அந்த பேட்டர்ன்ல ஒன்று வரைஞ்சிருப்போம். இந்த மாதிரி லைன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இப்படிலாம் போட்டு ஒன்று வரைஞ்சிருப்போம். கரெக்டா? இதுல கவனிங்க, இதுல இதெல்லாம் ஆர்டினேட்ஸ் 1 2 3 4 5 6. ஓகே, எனக்கு இதுல இப்படி இருந்தா என்னால பண்ண முடியாது. நான் என்ன பண்ணணும்? இன்னொன்று போட்டு 7 இந்த மாதிரி இருந்தாதான் எனக்கு, அதாவது ஆட் நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ் இருந்தாதான், ஆர்டினேட்ஸ்னா இந்த லைன், ஓகே, அது இருந்தாதான் என்னால பண்ண முடியும். இங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ். செக்மெண்ட்ஸ்னா ரெண்டு ஆர்டினேட்டுக்கு நடுவுல இருக்கிறது. ஓகே, நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ். அந்த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து இட் ஷுட் பி ஈக்விடிஸ்டன்ட். கரெக்ட் தானே? ஈக்விடிஸ்டன்டா இருக்கணும். டீன் பார்த்துருப்போம், என் டீன் எழுதியிருப்போம் எல்ல. ஸோ ஈக்விடிஸ்டன்டா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு எத்தனை நம்பர் இருக்கு இப்ப கவுண்ட் பண்ணுங்க. ஈவன் 6 நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் நோ, நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் நோ. இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டாங்கன்னா ஆஃப் ஈக்குவல் வித் அண்ட் ஈவன் நம்பர்னு எழுதணும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. prismoidal correction while surveying is always. yes, ஃபர்ஸ்ட் அப்ப prismoidal correctionனா என்னன்னு தெரியணும். ஓகேவா? சி, ரெண்டு மெத்தட் இருக்குல்ல மேஜரா, trapezoidal and prismoidal. எதுக்கு? இது வால்யூம் கால்குலேஷனுக்கா இல்ல ஏரியா கால்குலேஷனா? எதுக்கு இது ரெண்டு? வால்யூம். ட்ரபிசாய்டல் ஏரியாக்கும் உண்டு. பட் பிரிஸ்மாய்டல்னு நான் சொல்றேன்னா சிம்ப்சன்ஸை வால்யூம்க்கு யூஸ் பண்றப்ப தான் பிரிஸ்மாய்டல்னு சொல்லுவேன். அப்போ இது வால்யூம் கால்குலேஷனுக்கு. ட்ரபிசாய்டல் யூஸ் பண்றப்ப என்னோட எட்ஜஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்க மாதிரி நான் இமேஜின் பண்ணியிருப்பேன். பிரிஸ்மாய்டலுக்கு வரப்ப என்னோட எட்ஜஸ்லாம் பாரபோலிக்கா இருக்க மாதிரி இமேஜின் பண்ணுவேன். இது எப்பவுமே என்ன ஆகும்னா ட்ரபிசாய்டல்ல கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஓவர் எஸ்டிமேட்டா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிகமா இருக்கும். ஓகே, பிரிஸ்மாய்டல்ல கிடைக்கிறது எப்பவுமே லெஸ்ஸரா இருக்கும். இந்த பிரிஸ்மாய்டல் கரெக்ஷன் எப்போ பண்ணுவாங்கன்னா ட்ரபிசாய்டல் மெத்தட்ல நீங்க வால்யூம் கால்குலேட் பண்ணிட்டு அக்யூரேசிக்காக பிரிஸ்மாய்டல் கரெக்ஷனை அப்ளை பண்ணி இந்த மெத்தட்ல கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு அரைவ் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 700 இருக்கு, 700 மீட்டர் கியூப்னு இருக்குன்னா பிரிஸ்மாய்டல்ல நீங்க அதை கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 699 தான் வந்திருக்கும். ஓகே, அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க ட்ரபிசாய்டல்ல கால்குலேட் பண்ணிருங்க, கரெக்ஷன் அப்ளை பண்ணிருங்க. அந்த கரெக்ஷனுக்கு பேரு பிரிஸ்மாய்டல் கரெக்ஷன். அது எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? சப்ட்ராக்டிவா இருக்கும். புரியுதா என்னன்னு? பிரிஸ்மாய்டல் கரெக்ஷன்னா என்னன்னு புரியுதா? ட்ரபிசாய்டல்ல பண்ணிட்டு அதை அக்யூரேசிக்காக பிரிஸ்மாய்டல்ல பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுல இருந்தே எடுக்கிறதுக்கு கரெக்ஷன் மட்டும் அப்ளை பண்ணா போதும். அந்த கரெக்ஷன் எப்பவுமே வேல்யூவை கம்மியா சொல்லும். ஏன்னா
என்னோட ட்ரெபிசாய்டல் மெத்தட் அதிகமா எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துரும் எனக்கு எப்பவுமே. எப்படி ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இருக்குல்ல அந்த மாதிரி. பட் பிரிஸ்மாய்டல் வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேவைங்கிறது மட்டும் தான் எக்ஸாக்டான வேல்யூ அது கொடுக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ அதுலேருந்து இது கன்வெர்ட் பண்றப்போ மைனஸ் பண்ணணும். கிளியர் தானே? ஸோ அதனால தான் பிரிஸ்மாய்டல் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் சப்ட்ராக்டிவ். நெக்ஸ்ட், in earthwork computation on a longitudinal profile, the diagram prepared to work out the quantity of earthwork. Quantity of earthwork கண்டுபிடிக்கிறதுக்கான டயக்ராம் என்னன்னு கேட்டிருக்காங்க. டபுள் மாஸ் கர்வ் எதுல வரும்? ஹைட்ராலஜியில படிக்கிறப்ப ரன் ஆஃப் இந்த மாதிரி இதை பத்திலாம் படிக்கிறப்ப டபுள் மாஸ் கர்வ் வரும். அது ஒரு ரிசர்வாயரோட வால்யூம் ஆர் ரிசர்வாயர் எவ்வளோ கெப்பாசிட்டியில வைக்கணும் அப்படின்றதுக்கு அந்த டபுள் மாஸ் கர்வ் யூஸ் ஆகும். அண்ட் மாஸ் ஹால் டயக்ராம் அப்படிங்கிறது தான் இங்கே உங்களுக்கு குவான்டிட்டி ஆஃப் எர்த் ஒர்க்குக்கு. ஃப்ளோநெட் தனியாக டிஃப்ரெண்ட் படிப்போம். மூல் லீனியர் டயக்ராம் என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு பார்த்து சொல்லுங்க. ஓகே, Next, Simpson's rule for determination of area is used when the number of offsets are, okay, number of offsets or number of ordinates அப்படிலாம் கேட்டாங்கன்னா odd. Okay, option D. 40 வந்து option D. Next, 41. Method of surveying used for determining the relative height of points on the surface of the earth is called as, yes, leveling. Relative height ne எப்படி மீன் பண்றாங்கன்னா டேட்டம்ல இருந்து எவ்வளவு உயரம் இருக்குன்னு சொல்றேன்ல, MSL இருந்து எவ்வளவு உயரம் இருக்குன்னு சொல்றேன்ல, அதனால அது relative height of points. Okay, next, the surface which is normal to the direction of gravity at all points as indicated by the plumb line is known as. Okay, so leveling படிக்கிறப்ப இந்த பாயிண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. என்னன்னா ஓகே, இது வந்து எர்த். எர்த் என்ன ஷேப்ல இருக்கும்? ஸ்பியர் கிடையாது, ஆப்லேட் ஸ்பிராய்டல். ஓகே, அப்படின்னா என்ன சார்? ஈக்குவேட்டர் கிட்ட மட்டும் பல்ஜ் ஆகி இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருக்கிறது வந்து, இருங்க இது கலர் மாத்திடுவோமா? ஓகே, கவனிங்க. இதுல பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கிறது தான் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ். சரியா? பிளாக் கலர்ல இருக்கிறது வந்து எர்த் சர்ஃபேஸ். ஓகே, அகைன் ரெட் கலர்ல இருக்கிறது என்னது? டேட்டம் ஆர் மீன் சி லெவல். சரியா? இந்த மாதிரி ஈக்குவலா இருக்காது, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அப்படி வரைஞ்சு காட்டுறேன். சரியா? நெக்ஸ்ட் கிரீன் கலர்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவல் சர்ஃபேஸ். ஓகே, அதாவது டேட்டம்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடியது லெவல் சர்ஃபேஸ். இப்ப இந்த क्वेश्चन படிங்களேன். சர்ஃபேஸ் which is normal to the, okay 42 தானே, which is normal to the direction of
gravity at all the points as indicated by plumb line. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க ஓகேவா, அங்க கிராவிட்டி வந்து நார்மல்னா என்ன அர்த்தம், நார்மல்னா பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்டுக்கு இது நார்மல் கிராவிட்டி, அதே மாதிரி இங்க வரப்ப இது நார்மல், இங்க வரப்ப இது நார்மல், இங்க வரப்ப இது நார்மல், அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த சர்ஃபேஸ்க்கு பேர் என்னன்னா லெவல் சர்ஃபேஸ் ஆர் லெவல் லைன். சர்ஃபேஸ் மாதிரி பார்க்கணும் இதை, ஒரு பால்குள்ள ஒரு பால் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணணும். ஓகே, 2Dல இமேஜின் பண்ணக்கூடாது, 3Dல இமேஜின் பண்ணணும், ரைட்? ஸோ அதுதான் லெவல் சர்ஃபேஸ். கிளியரா என்னன்னு புரிஞ்சிச்சுல்ல? ஓகேல. நெக்ஸ்ட், an arbitrary surface with reference to which the elevation of the points are measured. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எது ரெஃபரன்ஸ்னா இந்த ரெட் கலர் லைன் தான் ரெஃபரன்ஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் சர்ஃபேஸ்ல ஒரு மவுண்டெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேட்டம் லைன்ல இருந்து இந்த மவுண்டெயின் எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாப்பீங்க. அப்ப இந்த டேட்டம் லைன் ஆர் இந்த டேட்டம் பார்ட், அதுவும் ஒரு குளோப் மாதிரி, அதுவும் ஒரு பால் மாதிரி, அப்ப அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் உங்களுக்கு. ஸோ டேட்டம் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர் 43. கிளியர் தானம்மா? ஓகே தானே? இங்க ஆன்லைன்ல இருக்கவங்க எல்லாம் ரைட். நெக்ஸ்ட், a line normal to plumb line at all the points is known as. லைன் நார்மல் டு plumb லைன் இப்பதானே பேசணும். லெவல் லைன். ஓகே, லெவல் லைன். vertical line at any point is a line normal to the surface level. Okay, it's normal to the level surface at the point. vertical னா இங்க பாருங்க, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு இதான் வெர்டிகல். எப்படி plumb லைன் வந்து கீழே வந்துச்சோ அந்த மாதிரி வெர்டிகல் லைன் ஃபுல் லென்த்துக்கு இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலருக்கு இதான் வெர்டிகல் லைன், இதான் வெர்டிகல் லைன். இதுக்கு இது எப்பவுமே பர்பெண்டிகுலரா தான் இருக்கும், நார்மலா தான் இருக்கும், அதான் கொடுத்துருக்காங்க. vertical line at any point is a line normal to the level surface. ஓகே, ஸோ அதுவுமே ட்ரூ தான். ஓகேவா? நெக்ஸ்ட், vertical distance above or below the datum is called as reduced level னு சொல்லுவோம், elevation of the point னு சொல்லுவோம். ஓகேவா? back side indicates the இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை திரும்பி பார்ப்போம். அது வந்து எய்தர் பெஞ்ச் மார்க்கா இருக்கும் இல்ல போன ஸ்டேஷனா இருக்கும். ஸோ அது வந்து பேக் சைட்டிங். ஓகே, பேக் சைட் இண்டிகேட்ஸ் தி செட்டிங் அப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே ஓகே. 48, fixed point of reference of known elevation is called as benchmark. Okay, known elevation na benchmark. A staff reading taken on the benchmark of or a point of known elevation is called as. known elevation திருப்பி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு பேக் சைட் ரீடிங். ஓகே, பேக் சைட் ரீடிங். staff reading taken on the point whose elevation is to be determined as on a change point. change point நடந்ததும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு புது பாயிண்ட்டை பாக்குறீங்க, அதோட எலிவேஷன் இப்பதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த சைட்டுக்கு பேர் என்ன? foresight reading. Okay, foresight. Good. 51, which instrument is called as pendulum level? Okay, லெவல்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆப்னே லெவல், ஆண்ட் லெவல், பெண்டுலம் லெவல் அப்படின்லாம். பெண்டுலம் லெவலுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லெவல். அதுவே அந்த ஹரிசான்டலை மெயின்டைன் பண்ணிக்கும். ஓகே, பெண்டுலம் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெண்டுலம் லெவல் இஸ் ஆல்சோ கால்ட் as ஆட்டோமேட்டிக் லெவல். Next, calculate the combined correction due to earth refraction and curvature in leveling for a distance of. ஞாபகம் இருக்கா? லெவலிங்ல combined correction எங்க இருக்கு? இதோ இருக்கு பாருங்க. combined correction formula என்னது? CC is equal to 0.0672 0.06782 28. ஓகே, 28 d ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? கரெக்ஷன் எப்பவுமே நெகட்டிவ்ல இருக்கும்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெகட்டிவ்ல. அண்ட் டி வந்து எதுல சப்ஸ்டியூட் பண்ணணும்? இங்க மென்ஷன் பண்ணியிருந்தோமா? டி வந்து கிலோமீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணும், சி வந்து மீட்டர்ல கிடைக்கும். சரியா? அப்ப கொடுத்திருக்கிறது 2500. கிலோமீட்டர்ல எழுதணும்னா 0.06728 2.5 தி
square. இதை சால்வ் பண்ணீங்கன்னா you will get the answer. எவ்வளவு வந்துச்சு? 0.420. ஓகேவா? just அந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஓகே, நெக்ஸ்ட், which of the following is least count of leveling staff? leveling staffனா நம்ம அந்த லெவல் பண்றப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் தியோலைட்ல இருந்து ஆர் லெவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் பார்ப்போம்னு சொன்னேன். ரேஞ்சிங் ராட் அதுலயே கிராஜுவேஷன்ஸ் இருக்கும்னு சொன்னேன். இதோட லீஸ்ட் எவ்வளவு இருக்கும்? ஒரு டிவிஷனுக்கு எவ்வளவு கேப் இருக்கும்னா 5 mm. சரியா? 5 mm. இதெல்லாம் ரிப்பீட்டட் क्वेश्चन. ஓகே, next, a staff held at a distance of 1000 meter from a level. If the reading on the staff is 1.565, the reading corrected for curvature. அப்ப என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் கர்வேச்சர் கரெக்ஷன் பண்ணுங்க. கர்வேச்சர் கரெக்ஷன் ஃபார்முலா என்ன? 0. எங்க இருக்கு? தோ இருக்கு. 0.07849. 0.07849 d ஸ்கொயர். இதுல d வந்து 1000 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கிலோமீட்டர். அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கரெக்ஷன் வந்து உங்களுக்கு 0.07849 வரும். அது வந்து பிளஸ்ஸா மைனஸா? ஆல்வேஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ நெகட்டிவ். இது கூட மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். புரியுதா? ஸோ 1.565 மைனஸ் 0.07849. ஸோ இதை மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். எவ்வளோ வந்துச்சு? 1.487. ஆப்ஷன் ஏ. கிளியர் தானமா இதெல்லாம்? ஓகே தானே? ஃபார்முலா பார்த்தீங்க, அப்படியே சப்ஸ்டிடியூஷன் ஆன்சர். leveling in which the levels on each side of the main line or right angles are taken. ஓகே, ஸோ அந்த லைனுக்கு ரெண்டு சைடும் எடுத்தீங்கன்னா அது என்னன்னு கேட்குறாங்க. மெயின் சர்வே லைன், அதுக்கு இந்த சைடு ஒரு ரீடிங், இந்த சைடு ஒரு ரீடிங், அதே மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டே வரீங்க. அது என்னது? எஸ், இட் இஸ் கிராஸ் செக்ஷனிங். ஓகேவா? ஒரு ரயில்வே லைன், ஒரு ரோட் லைன், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சர்வேயிங் எடுக்கிறப்ப ப்ரொஃபைல் லெவலிங் கிடையாதுமா. ப்ரொஃபைல் லெவலிங் வந்து அலாங் தி அந்த அலைன்மெண்ட்லேயே வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல எடுத்துகிட்டே போவீங்க. அது வந்து ப்ரொஃபைல் லெவலிங். இவங்க அட் ரைட் ஆங்கிள்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனல் லெவலிங் தான் வரும். ஓகே, then which type of leveling is done on a phenomenon? The difference in elevation between 2 points is proportional to the difference in the atmospheric pressure at these points. அப்படின்னா barometric leveling. atmospheric pressure யூஸ் பண்ணி லெவலிங் பண்றதுக்கு பேரு barometric leveling. ஓகே, which of the following is not a method of leveling? yes, traverse leveling அப்படின்னு ஒன்று கிடையாது. traversingனா உங்களுக்கு என்னதான்? horizontal, I mean டிஸ்டன்ஸும் ஹரிசான்டல் ஆங்கிளும் தான் வரும் டிராவர்ஸ்ல. ஓகேவா? ஆங்குலர் மெஷர்மெண்ட் அண்ட் லீனியர் மெஷர்மெண்ட் தான். எலிவேஷன் வராது அங்க. ரைட், நெக்ஸ்ட், dash is done for the purpose of determining elevation of the ground surface along the alignment of road, canal. இதெல்லாம் இதுக்கு தான் ப்ரொஃபைல் லெவலிங் வரும். சரியா? இதுக்கு தான் ப்ரொஃபைல் லெவலிங் வரும். ஓகே தானே? நெக்ஸ்ட், dash is used for determining the elevation of difference between 2 points which are located on the opposite of the banks. Reciprocal leveling. Reciprocal leveling. Right? Correction for curvature in case of leveling is always subtractive. Okay? Correction for curvature subtractive. Correction for refraction பாசிட்டிவ்ல இருக்கும், அதான் அடிட்டிவ்ல இருக்கும். ஓவரால் கம்பைன்டு கரெக்ஷன் சப்ட்ராக்டிவ்ல இருக்கும், நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே, சி அடுத்த 40 क्वेश्चंस எல்லாம் சிம்பிள் டைரக்ட் क्वेश्चंஸா தான் இருக்கும். கான்டூர்ஸ் ரிலேட்டட், அதுக்கப்புறம் மெயினர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்கன்னா முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, எஸ், 10 மினிட்ஸ்ல 40 क्वेश्चंस ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் பண்ணிடுவேன், நீங்களும் ஆன்சர் போடணும் இங்க. சரியா? ஃபர்ஸ்ட், dash is the imaginary line passing through the point of equal reduced level. அப்படின்னா ஈக்குவல் எலிவேஷன் வழியா பாஸ் ஆகக்கூடிய லைன் என்னன்னு கேக்குறாங்க. என்னது? கான்டூர். ஓகே, the vertical distance between any two consecutive contours is known as vertical distance வந்து கான்டூர் இன்டர்வல். ஹரிசான்டலா எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹரிசான்டல் ஈக்விவேலன்ட். ஓகே, vertical distance வந்து கான்டூர் இன்டர்வல். குட். நெக்ஸ்ட், do contours have sharp turning? No, contours sharp turning வரக்கூடாது. ஓகே, contour line can cross one another except in case of. ஓகே, so இதுக்கு பாத்தீங்கன்னா
இந்த இமேஜ் பாருங்க கிளியரா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து வெர்டிகல் கிளிஃப், செகண்ட் இருக்கிறது வந்து ஓவர் ஹேங்கிங் கிளிஃப். ஓவர் ஹேங்கிங் கிளிஃப்ல உங்களுக்கு ஒரு லைன் மேல இன்னொரு லைன் பாஸ் ஆகும். வெர்டிகல் கிளிஃப்ல ஒரு லைனும் இன்னொரு லைனும் மர்ஜ் ஆயிட்டு வெளில வந்துடும், அவ்வளவுதான். ஒன்னு கிராஸ்லாம் பண்ணாது. ஓகே, இந்த டிஃபரன்ஸை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஓவர் ஹேங்கிங் கிளிஃப்னா என்னன்னு உங்களுக்கு பிக்சர் பார்த்தா தெரியும். ஓகே, சீனரிஸ்ல நிறைய இதுலலாம் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல கான்டூர் லைன்ஸ் cannot cross one another except in case of, எங்க மட்டும்தான் கிராஸ் ஆகும் ஒன்னோட ஒன்னு. ஓவர் ஹேங்கிங் கிளிஃப்ல கிராஸ் ஆகும், எங்க மட்டும்தான் மீட் ஆகும் ஒன்னோட ஒன்னு, வெர்டிகல் கிளிஃப்ல மட்டும்தான் மீட் ஆகும். புரியுது இல்ல? கிளியர் தானே? ரைட். நெக்ஸ்ட், வைட்லி ஸ்பேஸ்டு கான்டூர் இண்டிகேட்ஸ். வைட்லி ஸ்பேஸ்டா இருந்ததுன்னா மாடரேட் ஸ்லோப்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஈக்குவலி ஸ்பேஸ்டு கான்டூர்னா யூனிஃபார்மா அந்த கிரவுண்ட் இப்படி சரிஞ்சிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, யூனிஃபார்ம் ஸ்லோப். வாட் இஸ் தி இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் கான்டூர்ஸ்? இது எல்லாமே தான், சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே indirect method of forming contours. Contours can be useful for determining drainage characteristics, gradient, ground profile, எல்லாத்துக்குமே contour வந்து யூஸ் ஆகும். Which method is are suitable for contouring on large hilly ஏரியால உங்களால டைரக்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது, அப்ப அங்க பார்த்த indirect method of contouring வந்து யூஸ் பண்ணுவாங்க hilly regions and mountainsல. ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following does not represent the classification of curve? Curves topic வந்துட்டோம். சிம்பிள் கர்வ், காம்பவுண்ட் கர்வ், ரிவர்ஸ் கர்வ்லாம் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் கர்வ்னு ஒன்று கிடையாது. ஓகேவா? சிம்பிள் கர்வ்னா ஒரே ரேடியஸ்ல இப்படி ஒரு கர்வ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், இங்கேயும் ஆறு தான் இங்கேயும் ஆறு தான். காம்பவுண்ட் கர்வ்னா ஒரு ரேடியஸ் R1ல ஒரு கர்வ் ஸ்டார்ட் ஆயிருக்கும், அடுத்த இதுல அடுத்த ரேடியஸ்ல அந்த கர்வ் இப்படி கண்டினியூ ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல R1, இந்த இடத்துல R2 இருக்கும். ரிவர்ஸ் கர்வ்னா R1ல இப்படி வந்திருக்கும், திருப்பி அடுத்த பாயிண்ட்ல இருந்து R2 ஆனா இன்வர்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அதை தான் வந்து ரிவர்ஸ் கர்வ். 3 டைப் சொல்லிட்டேன். ஷார்ப்னஸ் ஆஃப் தி கர்வ் கேன் பி டிட்டர்மைன்ட் பை, ஓகே, ரேடியஸ் ஆர் டிகிரி தான். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதிகமா இருந்ததுன்னா ஷார்ப் டர்னா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சாரி, கம்மியா இருந்ததுன்னா ஷார்ப் டர்னா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், while designing a curve, which among the following must be taken into consideration? Minerals present, geomorphology, topography, rocks present. Topography the main. Next step, which of the following is not a type of horizontal curve? Summit curve வந்து உங்களுக்கு vertical curveல வரும். Summit curve and valley curve. A dash curve consists of two circular arcs of different radii with their center of curvature on the same side of common tangent. Same side na compound, opposite side na reverse. Adha adutha question. Next, the curve provides a gradual change from straight line to curved. So ஒரு curved point க்கும் ஒரு straight line க்கும் ஒரு connection மாதிரி வரப்போகுது, அது யாரு? Transition curve. Good, transition curve. Dash is a point on a back tangent at the beginning of the curve where the alignment changes from straight line to curve. Back tangent ஞாபகம் இருக்கா? back tangent னா என்னன்னு curves topicல ஓகே, இந்த பார்ட்ல என்னாச்சு, டெக்ஸ்ட் வரலையா? சோ இந்த போர்ஷன் தான் பேக் டேஞ்சன்ட். இந்த பேக் டேஞ்சன்ட்ல இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு பார்த்திருப்போம். கரெக்டா? சோ பாயிண்ட் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, சோ அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கர்வா மாற ஆரம்பிக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த கர்வா மாற ஆரம்பிக்கிறது. ஓகே, டெசிக்னேஷன் ஆர் ஷார்ப்னஸ் ஆஃப் தி கர்வ் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை டிகிரிலையும் சொல்லலாம், ரேடியஸ் ஆஃப் தி கர்வ்லையும் சொல்லலாம். கர்வ் அப்படிதான் டெசிக்னேட் பண்ணுவாங்க. Which of the following are angular methods of setting out the simple? Okay, angular methodsலாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிம்பிள் கர்வ் செட்டிங் பண்றதுக்கு. Rankine method, two theodolite method, tachyometric method, all the above, எல்லாமே தான். ஓகே, the reverse curve is also known as serpentine curve, பாம்பு மாதிரி இருக்கும். ஓகே, the tangent line dash the beginning of the curve is known as back tangent. curve ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது tangent, curve ஆரம்பிக்கிறது இங்க தான், இதுக்கு முன்னாடி இருக்க இந்த பார்ட் வந்து back tangent. ஓகேவா? so before the beginning of curve அதான் back tangent. the
இது பாருங்க டாக்கியோமெட்ரி பேசுறப்ப என்ன பேசியிருப்பேன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஎஸ் பிளஸ் சி அப்படின்னு பேசியிருப்பேன். இதுல எஸ்ன்றது ஸ்டாஃப் இன்டர்செப்ட், கே அப்படிங்கிறது மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட், ஓகே. சி அப்படிங்கிறது அடிட்டிவ், ஏன்னா பிளஸ்க்கு அப்புறம் இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், ஓகே. மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் ஜென்ரலா 100, மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் 0வா இருந்தது, 0 100க்குள்ள தான் கன்ஃபியூஷன் வரும், சரியா. மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் வந்து 0வா இருந்ததுன்னா மொத்தமா 0 ஆயிடும், ஓகேவா. அதனால அப்படி வராது. மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் எப்பவுமே 100ல இருக்கும். அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் தான் 0 ஆகும். எப்ப 0 ஆகும்னா அனலிட்டிக் லென்ஸ் யூஸ் பண்றப்ப 0 ஆகும், ஓகேவா. அதனாலதான் அந்த கால்குலேஷன்லாம் சிம்பிளா மாறுதுங்களா அன்னைக்கு டீடைலா பிக்சர் வச்சு பேசியிருந்தேன். ஸ்டேடியா மெத்தட் இஸ் ஆல்சோ நோன் as fixed hair method. மூவபிள் ஹேருக்கு தான் நம்ம சப்டென்ஸ்னு பார்த்தோம், ரைட். which among the following represents the stadia interval factor? இது யாருன்னா நம்ம k தான், ஓகே. கேக்கு இன்னொரு பேர் தான் ஸ்டாடியா இன்டர்வல் ஃபேக்டர். அதே மாதிரி சிக்கு இன்னொன்னு இருக்கு, என்ன நேம்? சிக்கு அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் மட்டும் தானா? ரைட், ஓகே. ஸோ இப்போ இதுல கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? எஃப் பை ஐ, எஃப் பை ஐ. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் கிளாஸ்ல என்ன டாபிக்? அது டாக்கியோமெட்ரியில இந்த இடத்துல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ எஃப் வந்து எஃப் பை ஐ தான் கே அப்படின்னு பார்த்தோம், ஓகே. ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. யூசேஜ் ஆஃப் அனலிட்டிக் லென்ஸ் மேக்ஸ் தி என்டையர் ப்ராசஸ் சிம்பிளர் அண்ட் மோர் ரிலையபிள். ட்ரூ. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் இன் அனலிட்டிக் லென்ஸ்? 0. அனலிட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0. அனலிட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணலைன்னா அடிட்டிவ் கான்ஸ்டன்டோட வேல்யூ 0.3ல இருந்து 0.45 வரைக்கும் இருக்கும். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அனலிட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணாதான் 0, அனலிட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணலன்னா 0.3ல இருந்து 0.45 மீட்டர் வரைக்கும் இருக்கும், ஓகே. சப்டென்ஸ் மார் மெத்தட் இஸ் ஒன் ஆஃப் தி கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாடியா சிஸ்டம். ட்ரூ தான், சரியா? ட்ரூ. நெக்ஸ்ட், தி ஸ்டாடியா டயஃப்ரம் இஸ் ப்ரொவைடட் ஃபார் மெஷரிங். ஸ்டாடியா டயஃப்ரம்னா என்ன? இந்த கிராஸ் ஏர்ஸ்ல அடிஷனலா 2 ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்திருக்கிறது, கரெக்டா? இது எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஸ்டாக்கியோமெட்ரியில. டாக்கியோமெட்ரியில என்ன பண்றோம்? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிக்கிறோம், ரைட்? ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். The subtense mark method is used to measure again horizontal distance. As the distance between the tachyometer and the staff increases, staff intercept of the stadia are என்ன கேக்குறாங்கன்னு புரியுதா? இந்த இடத்துல distance between tachyometer and staff அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க தான் tachyometer இருக்கான், ஓகேவா? நம்மளோட மெஷரிங் ஸ்டேஷன். இங்க ஸ்டாஃப் இருக்கு. இதை நீங்க தள்ளி எடுத்துட்டு போக போக என்ன ஆகும்? இந்த இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வரைஞ்ச லைன் இங்க வரையறீங்கன்னா என்ன ஆகும்? இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், கரெக்டா? இந்த எஸ் தான் இங்க எஸ் ஆயிருக்கும். எஸ் தான் ஸ்டாஃப் இன்டர்செப்ட். அப்ப என்னோட டாக்கியோமீட்டருக்கும் ஸ்டாஃப்க்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டாஃப் இன்டர்செப்டும் இன்க்ரீஸ் ஆகும். கிளியர் தானே? அந்த இமேஜ் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம். நெக்ஸ்ட், the tachyometer differs from the ordinary theodolite. எப்படி? அந்த கிராஸ் ஹேர்ஸ் மட்டும் அடிஷனலா இருக்கும். ஸோ அடிஷனல் ஹரிசாண்டல் ஹேர்ஸ் இருக்கும், சரியா? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அப்டைன் பை டாக்கியோமெட்ரிக் அப்சர்வேஷன்ஸ். அதுக்கு என்ன இந்த கரெக்ஷன்ஸ் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. புல் கரெக்ஷனோ ஸ்லோப் கரெக்ஷனோ டாக்கியோமெட்ரிக்கு வராது. அதுதான் அதோட அட்வான்டேஜ், ஓகே. ஃபார் டாக்கியோமெட்ரி equipped with analytic lens, additive and multiplying. இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால ஃபர்ஸ்ட் அடிட்டிவ் எழுதணும். அடிட்டிவ் எவ்வளோ? இதெல்லாம் வந்து ஆப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி எழுதிடுங்க, ஓகேவா? அடிட்டிவ் என்னது? 0. மல்டிப்ளையிங் என்னது? 100, ஓகே. ஸோ அப்போ 0,100 எங்க இருக்கோ அதை பார்த்து டிக் பண்ணிருங்க, ஓகே. ஆப்ஷன்ஸ் பார்த்தா குழம்பிடும். In a tangential method of tachyometry, to find out the horizontal distance, the vertical angles measured are. Tangential method of tachyometry ஞாபகம் இருக்கா? இங்க tangential method அப்படின்னு பார்த்தோம், இதோ இருக்கா? இதுல horizontal distance வேணும்னா எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் ஆங்கிள் மெஷர் பண்றீங்க? ஆல்பா 1 ஆல்பா 2, அடுத்த கேஸ் ஆல்பா 1 ஆல்பா 2, அடுத்த கேஸ் ஆல்பா 1 ஆல்பா 2. ஸோ டான்ஜென்ஷியல் மெத்தட் ஆஃப் டாக்கியோமெட்ரியில எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா 2 வெர்டிக்கல் ஆங்கிள் மெஷர் பண்ணுவேன், ஓகே. 2
which of the following is a minor instrument? Okay, which of the following minor instrument is used for setting out gradients? Silone gut tracer. நோட் பண்ணல தெரியாதுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கிளீனோமீட்டரும் உங்களுக்கு ஸ்லோப்புக்காக தான். பாண்டாகிராஃப் வந்து ஏரியாக்கு, செக்ஸ்டன்ட்டும் ஆங்கிள் மெஷர்மெண்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகே, next, minor instrument which make use of optical principle to measure angle in a single observation. single observationல உங்களுக்கு அந்த angle measurement கிடைக்கிறது அப்படின்றது sextantல தான் நடக்கும். ஓகே, which of the following type of surveying is used for exploring mineral wealth? direct question. கடைசியில ரெண்டு क्वेश्चन என்ன வைக்கிறதுன்னு தெரியல, அதனால இதை வச்சேன். சரியா, இதுல கரெக்டா எழுதிட்டு பெருமைப்படக்கூடாது. in which of the following areas does compass surveying is not recommended? local attraction இருக்க இடத்துல compass surveying வைக்க மாட்டோம். ஓகே, யூஸ் பண்ண மாட்டோம். கிளியர் தானே? ரைட். ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நியூவா இருக்கும், அதெல்லாம் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்க படிக்கிறப்ப அடுத்த தடவை ரிவைஸ் பண்றப்ப அதெல்லாம் ஒரு தடவை படிச்சிட்டீங்கன்னா கிளியரா இருக்கும். இந்த பவுடிச்க்கு சொன்ன பாயிண்ட், அப்புறம் இந்த additive constant, multiplying constantக்கு சொன்ன பாயிண்ட், இதெல்லாம் வந்து தனியா நோட் பண்ணி வச்சுக்கணும். கிளியர் தானே? ஓகே, ஸோ இப்போ ஒரு 5 to 10 minutes பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வில் கண்டினியூ வித் நெக்ஸ்ட் டாபிக்.